ரொம்பவே கம்மியான விலையில வந்து சாக்லேட் பபிள் கேக் தான் பண்ண போறேன். இதுக்கு வந்து ரூ. 10 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட்ல ஒரு 8ம், அப்படியே வந்து ரூ. 10 பாக்கெட் டைரி மில்க்ல ஒரு 5ம் வாங்கிட்டு வந்து, ஓரியோ பிஸ்கட்ட அப்படியே பிரிச்சு ஒரு பவுல்ல மாத்திட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். துண்டு துண்டா இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சு எடுத்து, அதை இன்னொரு பவுல்ல மாத்திக்கிட்டு, அதுக்கு வந்து ஒரே ஒரு எக் தான் போட்டேன். அந்த ஒரு எக்கையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல பாலும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி, முட்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஆயிலோ, நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே வந்து உருண்டை பிடிச்சு, அத அப்படியே இன்னொரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து டைரி மில்க்க வந்து ஒரு சின்ன இதில வந்து வெந்நீ வந்து அடியில வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து மில்ட் பண்ணதுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்தில போட்டு நல்லா மில்ட் பண்ணி, அப்படியே வந்து அந்த சாக்லேட் பபிள் கூட மிக்ஸ் பண்ணி, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு அப்படியே ஒரு 2, 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில விட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். நானுமே எடுத்துட்டு கரெக்ட்டா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்தேன். சூப்பரா வந்திருந்து ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. இதே மாரி நம்ம வந்து கேக்குமே பண்ணி சாப்பிடலாம். வேற லெவல்